ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 4.4ல் முதல் கணக்கு பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட படத்தில் எக்ஸ் டிகிரியின் மதிப்பு காண்க. அதாவது நம்மளுக்கு ஒரு படம் தந்திருக்காங்க, இதில் இந்த எக்ஸ் டிகிரியோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த முக்கோணத்தை பாருங்க, ஏபிசி. இந்த முக்கோணத்தில் இந்த மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா எனக்கு சி கோணமும் தெரியணும், பி கோணமும் தெரியணும். ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இது என்னது? ஏபிசிடி. இது நாற்கரம். நாற்கரம்னா 4 பக்கங்கள் இருக்கும், அதே மாதிரி 4 முனைகள் இருக்கும். இது இந்த நாற்கரம். இந்த நாற்கரத்தோட 4 முனைகளும் வட்டத்தோட பரிதியில தொட்டு இருந்துன்னா அதோட பேரு வட்ட நாற்கரம். சரிங்களா? இப்போ இந்த வட்ட நாற்கரத்துல எதிரெதிர் கோணங்கள் மிகை நிரப்பி, அதாவது பி கோணம், பி கோணத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய டி கோணம், இந்த ரெண்டையும் கூட்டுனா 180 டிகிரி கிடைக்கும். அதுதான் என்னன்னா மிகை நிரப்பி. சரிங்களா? அப்போ கோணம் பியையும் கோணம் டியையும் கூட்டினா 180 டிகிரி எழுதிக்கலாம். கோணம் பி கூட்டல் கோணம் டி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. காரணத்தை பிராக்கெட்ல எழுதுங்க, அப்பதான் திரும்ப இந்த கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்கள். ஓகே, எழுதிட்டோம். அதை வச்சு பி கோணத்தை கண்டுபிடிக்கலாமா? ஓகே, கோணம் பி அதை தான் கண்டுபிடிக்க போறோம். கூட்டல் கோணம் டியோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 120 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. கோணம் பி தான் கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் வச்சுக்கலாம். கோணம் பி இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னது இருக்கு? 180 டிகிரி இருக்கு. பிளஸ் 120 டிகிரி இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் 120 டிகிரியா மாறிடும். கழிக்கலாமா? 0லேருந்து 0 கழிச்சா 0, 8லேருந்து 2 கழிச்சா 6, அப்புறம் 1லேருந்து 1 கழிச்சா 0 தான். அடுத்த அந்த டிகிரி எழுதிருங்க. அப்போ கோணம் பியோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். பார்த்தீங்களா? இப்போ கோணம் பி கண்டுபிடிச்சிட்டோம், இனி கோணம் சி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ ஒரு வட்டம், இந்த வட்டத்துல மையம். சரிங்களா? இந்த மையம் வழியா ஒரு கோடு போச்சுன்னா அதோட பேர் தான் என்னது? விட்டம். இங்க இந்த வட்டத்தின் விட்டம் அதன் பரிதியில் தாங்கும் கோணம் செங்கோணமா தான் இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த கோணம் கண்டிப்பா 90 டிகிரியா இருக்கும். செங்கோணம்னா என்னது? 90 டிகிரி. புரியுதுல உங்களுக்கு? அதாவது இது வந்து ஒரு முக்கோணம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, வட்டத்தின் இந்த விட்டம் அதோட பரிதியில தாங்கக்கூடிய கோணம் செங்கோணமா இருக்கும், 90 டிகிரியா இருக்கும். அதை வச்சுதான் இந்த சி கோணத்தை கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாருங்க, இது ஒரு முக்கோணம் தானே, இது வந்து விட்டம். அப்ப இது என்னது? 90 டிகிரியா இருக்கும். எழுதிக்கலாமா? இப்ப இந்த சி கோணம் 2ஆ பிரியுது. அப்போ இந்த கோணத்தை எப்படி எழுதிக்கணும்னா ஏசிபி. அப்பந்தான் இது வரும். இது மட்டும்தான் 90 டிகிரி, மொத்த கோணம் 90 டிகிரி கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கோணம் ஏசிபி எழுதிக்கலாம். கோணம் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. காரணத்தை பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. வட்டத்தின் விட்டம் அதன் பரிதியில் தாங்கும் கோணம் செங்கோணம். ஓகே, எழுதிட்டேன். இப்போ நம்மளுக்கு பி கோணம் தெரியும், இந்த சி கோணமும் தெரியும். அப்போ முக்கோணம் ஏபிசியில இந்த எக்ஸ் டிகிரியை கண்டுபிடிக்கலாமா? அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? முக்கோணத்தோட 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்ப இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. முக்கோணம் ஏபிசி எழுதிக்கலாம். முக்கோணம் ஏபிசியில் கோணம் ஏ கூட்டல் கோணம் பி கூட்டல் கோணம் சி கூட்டுனா 180 டிகிரி கிடைக்கும். காரணத்தை பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஓகே, எழுதிட்டேன். இப்போ கோணம் ஏ எக்ஸ் டிகிரின்னு கொடுத்துருந்தாங்க. இனி இந்த கூட்டல் கோணம் பி என்ன கண்டுபிடிச்சோம்? 60 டிகிரின்னு கண்டுபிடிச்சோம். அப்ப எழுதிக்கலாம். இனி கூட்டல் கோணம் சி என்னது? 90 டிகிரி. ஓகே, இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இனிமே எக்ஸ் டிகிரி தானே கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் வச்சிருங்க. இனிமே இங்க என்னது இருக்கு? 180 டிகிரி இருக்கு. ஓகே, இது ரெண்டையும் கூட்டுங்க. 0 கூட்டினா 0, 9ஐயும் 6ஐயும் கூட்டினா 15. அப்போ பிளஸ் 150 டிகிரி அந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் 150 டிகிரியா மாறிடும். கழிக்கலாமா? 0லேருந்து 0 கழிச்சா 0, 8லேருந்து 5 கழிச்சா 3, 1லேருந்து 1 கழிச்சா 0. அப்போ கழிச்சா என்ன கிடைக்குது? 30 டிகிரி. பாத்தீங்களா? எக்ஸ் டிகிரியோட மதிப்பை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்பவே சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? இவ்வளவு தான் அந்த சம். 2வது கணக்கு பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் விட்டம் ஏசி. அதாவது ஒரு படம் தந்திருக்காங்க, இந்த படத்துல மையம் வந்து ஓ. சரிங்களா? இதுல ஏசி தான் விட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கு கோணம் ஏடிஇ இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. ஏடிஇ நடுவில் என்னது இருக்கு? டி தானே இருக்கு. அப்ப இந்த டி கோணம் 30 டிகிரி. அப்புறவு கோணம் டிஏசி. டிஏசி நடுவில் ஏ இருக்கு. இந்த ஏ கோணம் 35 டிகிரி. அப்புறவு மற்றும் கோணம் சிஏபி இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி எனில் கோணம் சிஏபி. சரிங்களா? நடுவில் ஏ. அப்ப இது வந்து 40 டிகிரி இப்படி கொடுத்துட்டாங்க. இங்க நம்மளும் 3 கோணம் கொடுத்துக்கிட்டு 3 கோணம் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த படத்தை நான் இங்க தனியா நான் வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கோணம் என்ன கண்டுபிடிக்கணும்? கோணம் ஏசிடி. ஏசிடி நடுவில் என்னது இருக்கு? சி இருக்கு. அப்ப இந்த சி கோணம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கோணம் ஏசிடி, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? இப்போ இந்த முக்கோணத்தை எடுத்துக்கோங்க. முக்கோணம் ஏசிடி எழுதிக்கிறேன். முக்கோணம் ஏசிடியில்
நம்மளுக்கு இதுல இந்த கோணம் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கணும்னா மற்ற 2 கோணம் தெரிஞ்சிருக்கணும். இது தெரியும், ஆனா இந்த டி கோணம் தெரியாது பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கலாம். ஆல்ரெடி போன சம்ல பார்த்தோம். அதாவது ஒரு வட்டம், இந்த வட்டத்தோட மையம், இந்த மையம் வழியா ஒரு கோடு போச்சுன்னா இதுதான் எனது விட்டம். இப்போ இந்த வட்டத்தின் விட்டம் பரிதியில் தாங்கக்கூடிய கோணம் 90 டிகிரியா இருக்கும். சரிங்களா, இது என்னன்னா 90 டிகிரி. இது பார்க்க முக்கோணம் மாதிரி இருக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, வட்டத்தின் விட்டம் அதோட பரிதியில ஏற்படுத்தக்கூடிய கோணம் என்னது? 90 டிகிரி. அப்ப இங்க பாருங்க, இது என்னது? விட்டம். அப்போ இந்த டி கோணம், இந்த கோணம் கண்டிப்பா நம்மளுக்கு 90 டிகிரியா இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி இங்க பாருங்க, இது விட்டம். அப்ப இந்த கோணம் என்னது? 90 டிகிரியா தான் இருக்கும். எழுதிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தேவை இந்த கோணம். அதனால முதல்ல அதை எழுதிக்கலாமா? கோணம் D is equal to 90 டிகிரி. காரணத்தை பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. வட்டத்தின் விட்டம் அதன் பரிதியில் தாங்கும் கோணம் 90 டிகிரி. ஓகே, எழுதிட்டேன். இப்போ நம்மளுக்கு இந்த கோணமும் தெரியும், இதுவும் தெரியும். அப்போ முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அதை வச்சு சால்வ் பண்ண போறோம். சரிங்களா, அப்போ கோணம் ஏயையும் கோணம் சியையும் கோணம் டியையும் கூட்டினா 180 டிகிரி கிடைக்கும். எழுதிக்கலாமா? ஓகே, எழுதிக்கலாம். கோணம் ஏ கூட்டல் கோணம் டி கூட்டல் கோணம் சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. காரணத்தை பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஓகே, எழுதிட்டோம். கோணம் ஏ என்னது? 35 டிகிரி. எழுதிக்கலாம். 35 டிகிரி கூட்டல் கோணம் டி நம்ம 90 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எழுதிக்கலாம். 90 டிகிரி கூட்டல் கோணம் சி தான் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. கூட்டலாமா? இதை ரெண்டையும் கூட்டுங்க. 0 5 கூட்டினா 5, 9 3 கூட்டினா 12. அடுத்த அந்த டிகிரி கூட்டல் கோணம் சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. கோணம் சி தான் கண்டுபிடிக்கணும், அப்படியே வச்சுக்கலாம். இங்க 180 டிகிரி இருக்கு, பிளஸ் 125 டிகிரி இங்க வந்துன்னா மைனஸ் 125 டிகிரியா மாறிடும். கழிக்கலாமா? 180ல இருந்து 125 கழிக்கலாம். இது இப்போ 10 ஆயிடும், இது 7 ஆயிடும். 10ல இருந்து 5 கழிச்சா 5, 7ல இருந்து 2 கழிச்சா 5, 1ல இருந்து 1 கழிச்சா 0. அப்ப கழிச்சா என்ன கிடைக்குது? 55 டிகிரி. கோணம் சி நம்மளுக்கு கொஸ்டின்ல எப்படி கொடுத்துருக்காங்க? கோணம் ஏசிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கோணம் சியை கோணம் ஏசிடின்னு எழுதிக்கலாம். பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்கலாமா? ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் கோணம் ஏசிபி. ஏசிபி நடுவில் என்னது இருக்கு? சி இருக்கு. அப்போ இந்த கோணத்தை கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஆல்ரெடி நம்ம இந்த கோணம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 90 டிகிரின்னு. அப்போ முதல்ல அதை எழுதிக்கலாம். முக்கோணம் ஏபிசி எழுதிக்கிறேன். பாருங்க, முக்கோணம் செகண்ட் சப்டிவிஷன் முக்கோணம் ஏபிசியில் நம்மளுக்கு கோணம் பி 90 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த முக்கோணத்தில் 2 கோணம் தெரியும். அப்போ கோணம் ஏ கூட்டல் கோணம் பி கூட்டல் கோணம் சி கூட்டினா 180 டிகிரி கிடைக்கும். எழுதியிருக்கேன் பாருங்க. ஓகே, கோணம் ஏ 40 டிகிரி எழுதிடலாம். இனி கூட்டல் கோணம் பி என்ன கண்டுபிடிச்சோம்? 90 டிகிரின்னு கண்டுபிடிச்சோம். கூட்டல் கோணம் சி தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். இனி இங்க 180 டிகிரி கூட்டிடலாமா? 0 0 கூட்டினா 0, 9 4 கூட்டினா 13. அடுத்த கூட்டல் கோணம் சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. கோணம் சி தானே கண்டுபிடிக்கணும், அப்படியே வச்சிருங்க. இஸ் ஈக்குவல் டு இங்க 180 டிகிரி பிளஸ் 130 டிகிரி இங்க வந்து மைனஸ் 130 டிகிரியா மாறிடும். இஸ் ஈக்குவல் டு 0ல இருந்து 0 கழிச்சா 0, அப்புறம் 8ல இருந்து 3 கழிச்சா 5, 1ல இருந்து 1 கழிச்சா 0. அப்போ 50 டிகிரின்னு கிடைச்சிருக்கு. இந்த கோணம் சி எப்படி கொடுத்துருந்தாங்க? கோணம் ஏசிபின்னு கொடுத்துருந்தாங்க. அப்படியே எழுதிக்கலாம். கோணம் ஏசிபி. பாத்தீங்களா, இதையே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இனிமே தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. கோணம் டிஏஇ. டிஏஇ நடுவுல ஏ இருக்கு, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த முக்கோணத்தை பாருங்க. முக்கோணம் ஏடிஇ. இதுல இது தெரியும், ஆனா இந்த கோணம் தெரியாது. ஃபர்ஸ்ட் இந்த கோணத்தை கண்டுபிடிக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நாற்கரம் வட்ட நாற்கரம் ஏசிடிஇ. நம்ம என்ன பார்த்தோம்? எதிரெதிர் கோணங்கள். வட்ட நாற்கரத்துல எதிரெதிர் கோணங்கள் மிகை நிரப்பி, அதாவது சி கோணத்தையும் இ கோணத்தையும் கூட்டுனா 180 டிகிரி கிடைக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல சி கோணம் கண்டுபிடிச்சோம் 55 டிகிரி. ஓகே, அப்போ இ கோணத்தை கண்டுபிடிக்கலாமா? ஓகே, எழுதியிருக்கேன் பாருங்க. நாற்கரம் ஏசிடியில் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்கள் ஆகும். அப்போ கோணம் சியையும் கூட்டல் கோணம் இயையும் கூட்டினா 180 டிகிரி. ஓகே, கோணம் சி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல கண்டுபிடிச்சோம் 55 டிகிரின்னு கிடைச்சி. கூட்டல் கோணம் இ தான் கண்டுபிடிக்கணும், அப்படியே வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகே, கோணம் இ தானே கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே இங்க வச்சிருங்க. இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இனி பிளஸ் 55 டிகிரி அங்க போச்சுன்னா மைனஸ் 55 டிகிரியா மாறிடும். கழிக்கலாமா? 180ல இருந்து 55 கழிக்கலாம். இது 10 ஆயிடும், இது 7 ஆயிடும். 10ல இருந்து 5 கழிச்சா 5, 7ல இருந்து 5 கழிச்சா 2. இனி இந்த 1 அப்படியே எழுதிருங்க. அப்போ கோணம் இ என்ன கிடைச்சிருக்கு?
125 டிகிரி. பாத்தீங்களா? இப்ப கோணம் இ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி என்ன கண்டுபிடிக்கணும்? கோணம் ஏ தானே கண்டுபிடிக்கணும். ஓகே, இனிமே இந்த முக்கோணம் ஏடிஇ. இப்ப இ தெரியும். இனி இந்த ஏ கோணத்தை கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு முக்கோணத்தோட 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்படி வச்சுதான் சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே, எழுதிருக்கேன் பாருங்க. முக்கோணம் ஏடிஇல் கோணம் ஏ கூட்டல் கோணம் டி கூட்டல் கோணம் இ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகே, கோணம் ஏ தான் கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுக்கலாம். கூட்டல் கோணம் டி 30 டிகிரின்னு கொடுத்துருந்தாங்க. கூட்டல் கோணம் இ அதை இப்பதான் கண்டுபிடிச்சோம். 125 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகே, கோணம் ஏ அதை வச்சிருங்க அப்படியே. கூட்டலாமா? 0 5 கூட்டினா 5, அடுத்த 3 2 கூட்டினா 5, அப்புறம் இந்த 1 அப்படியே எழுதிருங்க. இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. கோணம் ஏ கண்டுபிடிக்கணும். அதை மட்டும் இங்க வைங்க. இஸ் ஈக்குவல் டு இங்க 180 டிகிரி இருக்கு, பிளஸ் 155 டிகிரி இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 155 டிகிரியா மாறிடும். கழிக்கலாமா? 180ல இருந்து 155 கழிக்கலாம். ஓகே, இது 10 ஆயிடும், இது 7 ஆயிடும். 10ல இருந்து 5 கழிச்சா 5, 7ல இருந்து 5 கழிச்சா 2, 1ல இருந்து 1 கழிச்சா என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். அப்போ கோணம் ஏ நம்மளுக்கு கொஸ்டின்ல கோணம் டி ஏ இ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 25 டிகிரி. பாத்தீங்களா? தேர்ட் சப்டிவிஷனை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இவ்வளவுதான் இந்த சம். இதோ 3வது கணக்கு பார்க்கலாம். படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வட்ட நாற்கரம் ஏபிசிடியின் அனைத்து கோணங்களையும் காண்க. நம்மளுக்கு இங்க ஒரு படம் தந்திருக்காங்க. இதுல கோணம் ஏ, கோணம் பி, கோணம் சி, கோணம் டி இதோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கு வட்ட நாற்கரத்தின் எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அதாவது என்னன்னா, இப்ப கோணம் பி இதோட எதிர்கோணம் என்னது? டி. இதை ரெண்டையும் கூட்டினா 180 டிகிரி கிடைக்கும். அதே மாதிரி கோணம் ஏ இதோட எதிர்கோணம் கோணம் சி இதை ரெண்டையும் கூட்டினாலும் 180 டிகிரி கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. அதை வச்சுதான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்ச பிறகு இதுல பிரதியிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, முதல்ல கோணம் ஏ இதோட எதிர்கோணம் கோணம் சி இதை ரெண்டையும் கூட்டினா 180 டிகிரி. அதை சால்வ் பண்ணிடலாம். கோணம் ஏ கூட்டல் கோணம் சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. கோணம் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 2y கூட்டல் 4 டிகிரி. நடுவில் கூட்டல். இனி கோணம் சி என்ன கொடுத்துருக்காங்க? 4y மைனஸ் 4 டிகிரி சமம் இந்த சைடு 180 டிகிரி இருக்கு. இப்போ பிளஸ் 4 டிகிரி மைனஸ் 4 டிகிரி கேன்சல். அதாவது ஒரே நம்பர் ஆனா வேற வேற குறியீடு. அப்ப நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒய்யை கூட்டலாமா? இங்க 2 இருக்கு, இங்க 4, ரெண்டையும் கூட்டினா 6ன்னு கிடைக்கும். ரெண்டுலேயும் ஒய் இருக்கனால ஒய் ஒரு வாட்டி எழுதிருங்க. இந்த சைடு 180 டிகிரி. ஒய் தானே கண்டுபிடிக்கணும். ஒய்யை மட்டும் வச்சுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இனி இந்த 6 பெருக்கல் இருக்கு, சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறிடும். அப்போ டிவைடருக்கு கீழே 6ன்னு எழுதிருங்க. இப்போ 6ஆம் வாய்ப்பாடி கேன்சல் ஆகும். 1 6 6, 3 6 18, பாக்கி இருக்கக்கூடிய 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன கிடைக்குது? 30ன்னு கிடைக்குது. சரிங்களா? 30 டிகிரி. இப்போ ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இனி எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு கோணம் பியையும் கோணம் டியையும் கூட்டணும். எழுதிக்கலாம். கோணம் பி கூட்டல் கோணம் டி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. கோணம் பி என்ன கொடுத்துருக்காங்க? 6x மைனஸ் 4 டிகிரி. நடுவில் கூட்டல். இனி கோணம் டி என்ன கொடுத்துருக்காங்க? 7x கூட்டல் 2 டிகிரி. எழுதிக்கலாம். 7x கூட்டல் 2 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ எக்ஸை கூட்டலாம். 7ஐயும் 6ஐயும் கூட்டினா 13. அப்போ 13, 2லேயும் எக்ஸ் இருக்கனால எக்ஸை ஒரு வாட்டி எழுதிருங்க. அப்புறம் இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். ஒரு மைனஸ்னா கழிக்கணும். 4ல இருந்து 2 கழிச்சா என்னது? 2. அதே மாதிரி ஒரு மைனஸ் இருந்துன்னா கழிச்சு பெரிய நம்பரோட குறியீடை போடணும். 2 விடைக்கு 4 பெருசு தானே, அதோட குறியீடு மைனஸ். கழிச்சா என்ன கிடச்சி? 2ன்னு கிடச்சி. டிகிரின்னு எழுதிருங்க. இந்த சைடு 180 டிகிரி. இனி 13x இங்கே வச்சுக்கலாம். இங்கே என்னது இருக்கு? 180 டிகிரி. மைனஸ் 2 டிகிரி அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 2 டிகிரியாக மாறிடும். ஓகே, இப்போ 13x இஸ் ஈக்குவல் டு 180ஐயும் 2ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 182 டிகிரின்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. இங்கே 182 டிகிரி 13 பெருக்கல்ல இருக்கு. இங்கே வந்து வகுத்தலாம் மாறிடும். அப்போ டிவைடட் பை 13. இப்போ 13ஆல வகுக்கலாம். ஓர் 13 13, இங்கே ஓர் 13 13. அப்போ பாக்கி இங்கே என்னது இருக்கும்? 5 இருக்கும். இப்போ இது 52. 13ஐயும் 4ஐயும் பெருக்குனா 52ன்னு கிடைக்கும். 4 13 52. அப்போ 4ன்னு எழுதிக்கலாம். அப்போ பாக்கி என்னது இருக்கு? எக்ஸ் ஈக்குவல் டு மேலே 14 மட்டும் இருக்கு. அப்போ எக்ஸோட மதிப்பையும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 2 மதிப்பையும் இதில் பிரதியிட்டா நம்மளுக்கு எல்லா கோணத்தோட மதிப்பும் கிடைக்கும். ஓகே, பிரதியிடலாம். கோணம் ஏ ஃபர்ஸ்ட் 2 இன்டு ஒய்யோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம்? 30ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ 30 டிகிரி கூட்டல் 4 டிகிரி. 2ஐயும் 30ஐயும் பெருக்குனா 60ன்னு கிடைக்கும். 60 டிகிரி கூட்டல் 4 டிகிரி. 60ஐயும் 4ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 64 டிகிரி. அப்போ கோணம் ஏயோட மதிப்பு 64 டிகிரி. இனி கோணம் பி கண்டுபிடிக்கலாம். 6 இன்டு எக்ஸோட மதிப்பு 14 டிகிரி. அடுத்த மைனஸ் 4 டிகிரி.
பெருக்கலாம். 6 4 24. அப்போ 4 பாக்கி 2. 4 6 6, 6 கூட 2 கூட்டினா என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கும். அப்போ 84 டிகிரி மைனஸ் 4 டிகிரி கழிச்சா என்ன கிடைக்கும்? 80 டிகிரின்னு கிடைக்கும். அப்போ கோணம் பியோட மதிப்பு என்னது? 80 டிகிரி. இனி கோணம் சி கண்டுபிடிக்கலாம். 4 இன்டு ஒய்யோட மதிப்பு 30 டிகிரி மைனஸ் 4 டிகிரி. ஓகே, 4 0 பெருக்குனா 0 தான். அடுத்து 4 3 12. அப்போ 120 டிகிரி மைனஸ் 4 டிகிரி. 120லேருந்து 4 கழிச்சா 116 டிகிரின்னு கிடைக்கும். இதுதான் கோணம் சியோட மதிப்பு. இனி கோணம் டி கண்டுபிடிக்கலாம். 7 இன்டு எக்ஸோட மதிப்பு என்ன? 14ன்னு கண்டுபிடிச்சோம். அடுத்த கூட்டல் 2 டிகிரி. 7 4 28. அப்போ 8 பாக்கி 2. 7 7. 7க்கு கூட 2 கூட்டினா 9. அப்போ 98 டிகிரி கூட்டல் 2 டிகிரி. 98ஐயும் 2ஐயும் கூட்டினா 100ன்னு கிடைக்கும். அப்போ கோணம் டியோட மதிப்பு என்னது? 100 டிகிரி. இவ்வளோ தான் இந்த சம். 4வது கணக்கு பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வட்ட நாற்கரம் ABCDயின் விட்டங்கள் வெட்டும் புள்ளி P. அதாவது நம்மள ஒரு வட்ட நாற்கரம் தந்திருக்காங்க. இங்க விட்டங்கள்னா என்னன்னா மூலை விட்டம், சரிங்களா? BD இது ஒரு மூலை விட்டம், இனி AC இது ஒரு மூலை விட்டம். இந்த 2 மூலை விட்டங்களும் வெட்டக்கூடிய புள்ளி P அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலும் கோணம் DBC இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. DBC நடுவில் என்னது இருக்கு? B இருக்கு. அப்ப இந்த B கோணம் 40 டிகிரின்னு தந்திருக்காங்க. மற்றும் கோணம் BAC நடுவில் A இருக்கு, சரிங்களா? இது வந்து 60 டிகிரி எனில் கோணம் CAD மற்றும் கோணம் BCD காண்க. இந்த 2 கோணத்தையும் கண்டுபிடிக்கணும். நமக்கு புக்கில் தந்திருக்க இந்த படத்தை நான் அப்படி இங்க வரைஞ்சிருக்கேன், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கோணம் கண்டுபிடிக்கணும்னா கோணம் CAD. பாருங்க, CAD நடுவில் என்னது இருக்கு? A இருக்கு. இந்த கோணத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஈஸியாக இதை கண்டுபிடிக்கலாம். அதாவது இப்போ இதை திருப்பி பாருங்க. இங்க இந்த AC இதுதான் என்னன்னா வட்டத்துண்டு. இந்த வட்டத்துண்டை அடிப்பக்கமாக கொண்டு இங்க நம்மளுக்கு 2 முக்கோணம் இருக்கு. ஒன்னு இந்த முக்கோணம், இன்னொன்னு இந்த முக்கோணம், சரிங்களா? இந்த 2 முக்கோணத்தோட உச்சியும் இந்த வட்டத்தோட பரிதியை தொட்டு இருக்கு. இந்த மாதிரி தொட்டு இருந்துன்னா இங்க என்ன கோணம் உருவாகுதோ அதே கோணம் தான் இங்க உருவாகும். இங்க 40 டிகிரினா இங்க என்னது? 40 டிகிரி. பாத்தீங்களா? ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப எழுதிக்கலாம். இது 40 டிகிரி. ஆன்சரே எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. காரணத்தை பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. அப்பதான் திரும்ப இந்த கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், சரிங்களா? ஒரே வட்டத்துண்டில் அமையும் கோணங்கள் சமம். ஓகே, எழுதிட்டேன். இனிமே செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா கோணம் BCD. பாருங்க, கோணம் BCD. அப்போ இந்த கோணத்தை கண்டுபிடிக்கணும். இது மொத்தமும் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அந்த C கோணத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இது என்னது? ஒரு வட்ட நாற்கரம். வட்ட நாற்கரத்தோட எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் என்னது? 180 டிகிரி. அப்ப A கோணத்தையும் இதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய C கோணத்தையும் கூட்டுனா கண்டிப்பா நம்மளுக்கு 180 டிகிரி கிடைக்கும், சரிங்களா? ஓகே, எழுதிக்கலாம். பாருங்க, இதை தான் கண்டுபிடிக்க போறோம். கோணம் Aயையும் கோணம் CAயும் கூட்டுனா கண்டிப்பா நம்மளுக்கு 180 டிகிரி கிடைக்கும். காரணத்தை பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. வட்ட நாற்கரத்தின் எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஓகே, எழுதிட்டேன். இப்ப பாருங்க, கோணம் ஏனா இது மொத்தமும் வரும். அப்போ 60 40 கூட்டுங்க. 60 40 கூட்டுனா 100, சரிங்களா? 100 டிகிரி கூட்டல் இனி கோணம் C அதை தான் கண்டுபிடிக்கணும். அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு இந்த 180 டிகிரி. கோணம் C தானே கண்டுபிடிக்கணும். அதை மட்டும் இங்க வச்சிருங்க. இங்க என்னது இருக்கு? 180 டிகிரி இருக்கு. இங்க இருக்க பிளஸ் 100 டிகிரி அந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் 100 டிகிரியா மாறிடும். அப்ப 180ல இருந்து 100 கழிச்சா என்ன கிடைக்கும்? 80 டிகிரின்னு கிடைக்கும். பாத்தீங்களா? கோணம் C நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு கொஸ்டின்ல கோணம் BCDன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கோணம் C நம்ம எப்படி எழுதிக்கலாம்? கோணம் BCDன்னு எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 80 டிகிரி. இதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இவ்வளவு தான் இந்த சம். 5வது கணக்கு பார்க்கலாம். படத்தில் AB மற்றும் CD ஆனது ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் இரு இணையான நாண்கள். உங்க புக்கில் ஒரு படம் தந்திருக்காங்க, அதை நான் அப்படியே வரைஞ்சுக்கிட்டேன். இதுல ABயும் CDயும் இணையான இரு நாண்கள். ஓகேங்களா? மேலும் AB is equal to 8 சென்டிமீட்டர். இதுல AB 8 சென்டிமீட்டர், அப்புறம் CD 6 சென்டிமீட்டர், CD இது 6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் OM செங்குத்து AB, அதாவது OM இது ABக்கு செங்குத்து, சரிங்களா? இந்த மாதிரி செங்குத்துனாலே கண்டிப்பா இது 90 டிகிரி. அது மட்டும் இல்லாம இந்த செங்குத்து கோடு இந்த நாணை இரு சமமா பிரிக்கும். AB இதோட மொத்த நீளம் 8 சென்டிமீட்டர்னா இது 4 இது 4, சரிங்களா? இரு சமமா பிரிக்கும். ஓகே, அப்புறம் OL செங்குத்து CD, இந்த OL CDக்கு செங்குத்து, சரிங்களா? அப்ப கண்டிப்பா இது 90 டிகிரி. மொத்த நீளம் 6 சென்டிமீட்டர்னா இது 3 இது 3. ஓகே, நெக்ஸ்ட் இடைப்பட்ட தூரம் LM ஆனது 7 சென்டிமீட்டர் எனில் இடைப்பட்ட தூரம், அதாவது Lல இருந்து M இதோட தூரம் என்னன்னா 7 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் வட்டத்தின் ஆரம் காண்க. இங்க நம்ம வட்டத்தோட ஆரம் தான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா?
ஆரம்னா என்னன்னா வட்டத்தோட மையத்திலிருந்து அதோட பரிதியை தொடுற மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிங்கன்னா இதுதான் ஆரம். ஆரம் வந்து வட்டத்தில் எங்கே வரைஞ்சாலும் சமமாக இருக்கும். அப்போ ஓபியும் ஆரம் தான், அதே மாதிரி ஓடியும் இதுவுமே என்னது ஆரம். இது ரெண்டுமே சமமாக இருக்கும். எழுதிக்கலாம். ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓடி, ரெண்டும் சமமாக இருக்கும். இதை நான் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? வேணா பிராக்கெட்டில் ஆரம் அப்படின்னு எழுதிக்கோங்க. இது ரெண்டுமே ஆரம். வேணா இங்கே எழுதிக்கலாம் ஓபி ஆர், ஓடியும் ஆர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த முக்கோணத்தை சால்வ் பண்ணலாம். இந்த முக்கோணம் செங்கோண முக்கோணம். இதோட நேம் ஓபிஎம். அப்போ எழுதிக்கலாம் செங்கோண முக்கோணம் ஓபிஎம்மில். இங்கே நம்ம பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்த போகிறோம். அப்போ பிதாகரஸ் தேற்றத்தின் படி அதை எழுதிக்கோங்க. பிதாகரஸ் தேற்றம்னா என்னது? கர்ணத்தோட வர்க்கம். கர்ணம்னா என்னன்னா 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஓபி, இதுதான் கர்ணம். அப்போ ஓபி ஸ்கொயர் இது எதுக்கு சமமா இருக்கும்? மற்ற ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களோட கூடுதலுக்கு சமமா இருக்கும். அப்போ எம்பி இது ஒரு பக்கம் எழுதிக்கலாம் எம்பி ஸ்கொயர் கூட்டல் இன்னொரு பக்கம் என்னன்னா ஓஎம், ஓஎம் ஸ்கொயர். இனி ஓபி, ஓபியை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்? ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ ஆர் அங்கே ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர். இனி இஸ் ஈக்குவல் டு எம்பி, எம்பி இது வந்து என்னது 4. அப்போ 4 அடுக்கில் அந்த 2 கூட்டல் ஓஎம். ஓஎம்மை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோன்னா நம்மளுக்கு மொத்த தூரம் 7 சென்டிமீட்டர். அதில் ஓயிலிருந்து எல்லை நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ நம்மளுக்கு இப்போ என்ன தேவை? ஓஎம் தான் தேவை. அப்போ மொத்த தூரத்தில் இருந்து இந்த ஓஎல் இதை அப்படியே கழிச்சிட்டோன்னா பாக்கி ஓஎம் கிடைக்கும். சரிங்களா? அப்போ மொத்த தூரம் என்னது? 7 மைனஸ் ஓஎல்ல நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். புரியுதுல உங்களுக்கு? மொத்த தூரம் 7 சென்டிமீட்டர். அதில் நம்மளுக்கு தேவை ஓஎம் தான் தேவை. அப்போ பாக்கி ஓஎல்ல கழிக்கணும். இங்கே ஓஎல்ல நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அதனால தான் நான் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஓகே. அப்போ ஓஎம், இப்போ ஓஎம்மோட மதிப்பு என்னது? 7 மைனஸ் எக்ஸ். இங்கே ஸ்கொயர் இருக்கனால த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். இனி ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயரோட மதிப்பு 16. அடுக்கில் 2னா 4 2 வாட்டி எழுதி பெருக்கிக்கோங்க. இனி இந்த கூட்டல் இது எப்படி இருக்கு? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இப்படி இருக்கு. இதை எப்படி மாற்றணும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab கூட்டல் பி ஸ்கொயர் இப்படி மாற்றிக்க போகிறோம். சரிங்களா? இங்கே ஏயோட பிளேஸில் அங்கே என்னது இருக்குது? 7 இருக்குது. அப்போ ஏயோட பிளேஸில் 7 மறக்காமல் அடுக்கில் 2. இனி ஃபார்முலாவில் மைனஸ், ஃபார்முலாவில் 2. ஏயோட மதிப்பு 7. இனி பி, பியோட பிளேஸில் அங்கே என்னது இருக்குது? எக்ஸ் இருக்குது. அப்போ இன்டூ எக்ஸ் நெக்ஸ்ட்டு கூட்டல் பியோட பிளேஸில் எக்ஸு அப்புறம் அந்த அடுக்கில் 2. ஓகேங்களா? இனி ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 கூட்டல் 7 ஸ்கொயரோட மதிப்பு 49. இந்த மைனஸ் 7 2 14 அப்புறம் அந்த எக்ஸ் அப்படி எழுதிருங்க கூட்டல் எக்ஸ் ஸ்கொயர். இதை நான் சமன்பாடு 1 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இனிமே இந்த முக்கோணத்தை சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுவும் செங்கோண முக்கோணம். பேர் என்னன்னா ஓஎல்டி. இதுலேயே பிதாகரஸ் தேற்றத்தை தான் பயன்படுத்த போகிறோம். அதை தான் எழுதியிருக்கேன். செங்கோண முக்கோணம் ஓஎல்டியில் பிதாகரஸ் தேற்றத்தின் படி. ஓகே. கர்ணம் எது? 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கக்கூடிய இது ஓடி. அப்போ ஓடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கர்ணத்தை தள்ளி இன்னொரு பக்கம் ஓஎல். அப்போ ஓஎல் ஸ்கொயர் கூட்டல் இன்னொரு பக்கம் எல்டி. அப்போ எல்டி ஸ்கொயர். ஓடி, ஓடியை எப்படி எடுத்துக்கிட்டோம்? ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அந்த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஎல். ஓஎல்ல நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். மறக்காம அந்த ஸ்கொயர் கூட்டல் எல்டி. எல்டியை 3ன்னு எடுத்துக்கிட்டோம். மறக்காம அந்த ஸ்கொயர். சரிங்களா? இதை சமன்பாடு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க சமன்பாடு 1 சமன்பாடு 2 பாருங்க. இங்கேயும் ஆர் ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் ஆர் ஸ்கொயர். அப்போ வலது பக்கமும் சமம்னா கண்டிப்பா இடது பக்கமும் என்னது? சமம். அப்போ இடது பக்கத்தில் இருக்கிறது நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்க போறோம். ஓகே. கூட்டியே எழுதிடலாம். 6ஐயும் 9ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். அப்போ 5 பாக்கி 1. இனி 4 5 6 65. இனி மைனஸ் 14x அப்புறம் கூட்டல் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இனி இதை எழுதிக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் 3 ஸ்கொயரோட மதிப்பு என்னது 9. இனி எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்லாம் ஒரு பக்கமும் கொண்டுடலாம். இங்கே பாருங்க எக்ஸ் இருக்கக்கூடியதுல மைனஸ் இருக்கு. அப்போ இதை சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் ஆயிடும். அப்போ எக்ஸ் வேல்யூ எல்லாத்தையுமே அங்கே கொண்டு போயிருங்க, நம்பர்லாம் இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ இங்கே 65 இருக்கு, பிளஸ் 9 இங்கே வந்துன்னா மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னது இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, மைனஸ் 14x அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 14x மாறிடும். இனி பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அங்கே போச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரா மாறிடும். ஓகேங்களா? இனி 65ல இருந்து 9 கழிச்சா 56 கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? பாக்கி என்னது இருக்கு? 14x மட்டும் இருக்கு. இப்போ பாருங்க நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தானே தேவை, அதை மட்டும் அங்கே வச்சிருங்க. இங்க 56 இருக்கு, இந்த 14 பெருக்கல்ல இருக்கு, சமத்துல எந்த பக்கம் வந்துன்னா வகுத்தலா மாறிடும். அப்போ டிவைடட் பை 14 இஸ் ஈக்குவல் டு இங்க இனிமே எக்ஸ் மட்டும் இருக்கும். கேன்சல் பண்ணலாமா? 7ஆம் வாய்ப்பாடு போகும். 7 2 14 8 7 56. இனி 2ஆம் வாய்ப்பாடு ஓ 2 2 4 2 8. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு? 4ன்னு கிடைச்சிருக்கு.
இப்போ எக்ஸோட மதிப்பை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த எக்ஸோட மதிப்பை சமன்பாடு 1ல் பிரதியிடலாம், இல்லைன்னா 2ல் பிரதியிடலாம். நம்ம 2ல் பிரதியிடலாம், அப்போ தான் ஈஸியாக முடிஞ்சிடும். சரிங்களா? அப்போ x = 4 சமன்பாடு 2ல் பிரதியிட அப்படின்னு எழுதிக்கிட்டு அந்த சமன்பாடு அப்படியே எழுதிக்கணும். சமன்பாடு 2 அப்படியே எழுதிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ மதிப்பை பிரதியிடலாமா? r² அப்படியே வச்சுக்கலாம். = எக்ஸோட மதிப்பு 4. அப்போ 4 அடுக்கில் மறக்காம 2 கூட்டல் 3² மதிப்பு என்னது? 9. அப்போ r² = 4² மதிப்பு 16 கூட்டல் 9. ஓகே, இந்த r² அப்படி எழுதிக்கலாம். = 16ஐயும் 9ஐயும் கூட்டினா 25. ஆரோட மதிப்பு தானே தேவை, r தான் ஆரம். அப்போ ஆரம் மட்டும் வச்சுக்கலாம். இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டா மாறிடும். இனி 25 எப்படி எழுதலாம்? 5 25. அப்போ 5 × 5 எழுதிக்கலாம். ரூட்டுக்குள்ள 2 வாட்டி 5 இருந்துன்னா ஒரு 5 வெளியே எடுக்கலாமா? அப்போ ஆரோட மதிப்பு என்ன கிடைக்குது? 5ன்னு கிடைக்குது. r தான் ஆரம். அப்போ எழுதிக்கலாமா? ஃபைனலா ஆரத்தோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஆரம் = 5. நம்மளுக்கு இந்த சம்மில் எல்லா வேல்யூமே சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப நம்மளும் ஃபைனலா சென்டிமீட்டர்னு எழுதிக்கணும். ஓகே, இவ்வளவு தான் இந்த சம். 6வது கணக்கு பார்க்கலாம். பாலத்தின் வளைவின் அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஃபர்ஸ்ட் வளைவுனா என்னன்னா, இப்ப இது ஒரு வட்டம். இந்த வட்டத்துல இதுதான் என்னது? வளைவு. சரிங்களா? அதோட அளவு தந்திருக்காங்களாம். இங்கு வளைவின் அகலம் 6 மீட்டர். அகலம்னா ஏல இருந்து பி, இது 6 மீட்டர். மற்றும் வளைவின் அதிக அளவு உயரம் 2 மீட்டர் எனில், உயரம்னா சில இருந்து டி, இது 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. வளைவை உள்ளடக்கிய வட்டத்தின் ஆரம் என்ன? அதாவது இந்த வளைவை உள்ளடக்கிய இந்த வட்டத்தோட ஆரம் என்ன? அதை தான் கண்டுபிடிக்கணும். ஆரம்னா என்னது? மையத்துல இருந்து வட்டத்தோட பரிதியை தொடுற கோடு தான் ஆரம். அப்ப நம்ம இங்க மையம் வச்சுக்கலாம். சரிங்களா? இது மையம். மையத்துக்கு ஓ அப்படி நேம் கொடுக்கலாம். இப்போ ஓ பியும் ஆரம் தான், ஜாயின் பண்ணிடலாம். ஓ பியும் ஆரம் தான். அதே மாதிரி ஓ ஏ இதுவுமே என்னது? ஆரம். அப்புறவு இந்த ஓயில இருந்து சி இதுவுமே ஆரம் தான். சரிங்களா? ஆரம் எப்பவுமே வட்டத்துல நீங்க எங்க வரைஞ்சாலும் சமமா இருக்கும். அப்போ எழுதிக்கலாம். ஆரம் என்னெல்லாம்னா OA = OB = OC, இதெல்லாம் சமமா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ சில இருந்து டி இது 2 மீட்டர். இனிமே டில இருந்து ஓ இதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப இந்த ஆரம் OC இதோட நீளம் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? கூட்டணும். 2ஐயும் எக்ஸையும் கூட்டினாலே போதும். சரிங்களா? ஆரம் OCயோட மதிப்பு 2 + எக்ஸ்னா இதுவுமே என்னது? 2 + எக்ஸ். ஏன்னா ஆரம் சமமா இருக்கும். இதுவுமே 2 + எக்ஸ். அப்ப இங்க எழுதிக்கிறேன் = 2 + எக்ஸ். அப்ப நான் எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சு இங்க பிரதியிட்டேன்னா எனக்கு ஆரத்தோட மதிப்பு ஈஸியா கிடைக்கும். அப்ப எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு இந்த 2 முக்கோணத்துல ஏதாவது ஒண்ணு சால்வ் பண்ணுங்க. ஓகே, இப்ப பாருங்க, இது நம்மளுக்கு செங்குத்து கோடு. அப்ப கண்டிப்பா இது 90 டிகிரி. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த செங்குத்து கோடு AB இதை நம்ம நான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த நானை இந்த செங்குத்து கோடு இரு சமமா பிரிக்கும். அதாவது ஏல இருந்து பி இது 6 மீட்டர்னா இது நம்மளுக்கு 3 மீட்டரா இருக்கும், இது நம்மளுக்கு 3 மீட்டரா இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த முக்கோணத்தை சால்வ் பண்ணலாம். முக்கோணத்தோட நேம் என்னன்னா OBD எழுதிக்கலாம். முக்கோணம் OBD-ல் செங்கோண முக்கோணனால இதுல பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தலாம். அப்ப எழுதிக்கலாம் பிதாகரஸ் தேற்றத்தின்படி. பிதாகரஸ் தேற்றம்னா என்னது? கர்ணத்தோட வர்க்கம். கர்ணம்னா 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கக்கூடிய OB, இதுதான் கர்ணம். அப்போ OB² இது எதுக்கு சமமா இருக்கும்? மற்ற 2 பக்கங்களோட வர்க்கங்களோட கூடுதலுக்கு சமமா இருக்கும். அப்போ OD இது ஒரு பக்கம் எழுதிக்கலாம். OD² கூட்டல் இனி BD இது ஒரு பக்கம். அப்போ BD² மதிப்பை இங்க பிரதியிடலாமா? OBயோட மதிப்பு என்னது? 2 + எக்ஸ் எழுதிக்கலாம். 2 + எக்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர் = OD. ODயோட மதிப்பு என்னது? எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ எக்ஸ் மறக்காம அந்த ஸ்கொயர் கூட்டல் BD. BDயை 3ன்னு எடுத்திருக்கோம். அப்போ 3 மேலே இருக்கக்கூடிய ஸ்கொயரை மறந்துடாதுங்க. ஓகே, இது இப்போ எப்படி இருக்கு? A + B (2) அந்த ஃபார்மெட்ல இருக்கு. அப்போ எப்படி மாத்தலாம்? A² கூட்டல் 2AB கூட்டல் B² இப்படி மாத்திக்க போறோம். சரிங்களா? அப்ப ஏயோட பிளேஸ்ல அங்க என்னது இருக்கு? 2 இருக்கு. அப்ப ஏயோட பிளேஸ்ல 2 மறக்காம அந்த ஸ்கொயர். இனி ஃபார்முலால கூட்டல், ஃபார்முலால 2 இன்டு ஏயோட மதிப்பு 2. அடுத்த B யோட பிளேஸ்ல அங்க x இருக்கு. சரிங்களா? அப்போ இன்டு x கூட்டல் இனி B யோட பிளேஸ்ல x மறக்காம அந்த ஸ்கொயர் = இப்போ இதை நம்ம பிரிச்சு எழுதியாச்சு. இனி இந்த சைடில் x² இருக்கு எழுதிக்கலாம். கூட்டல் 3 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 9. ஓகே, 2 ஸ்கொயரோட மதிப்பு 4 கூட்டல் 2 4 மறக்காம அந்த x கூட்டல் இந்த x² அப்படியே எழுதிருங்க. இனி பிளஸ் x² இங்க வந்துனா மைனஸ் x² மாறிடும். = 9. அது அங்கே இருக்கட்டு. இப்போ பாருங்க, பிளஸ் x² மைனஸ் x² என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இங்க நீ பேலன்ஸ் என்னது இருக்கும்? 4 கூட்டல்
4x மட்டும் இருக்கும் இஸ் ஈக்குவல் டு இந்த 9. எக்ஸோட மதிப்பு தானே தேவை, அப்போ இதை மட்டும் இங்கே வச்சிருங்க. அப்போ 4x இங்கே எழுதிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு இங்கே 9 இருக்கு. இனி ப்ளஸ் 4 சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா -4 மாறிடும். ஓகே, இப்போ கழிக்கலாமா? 9லேருந்து 4 கழிச்சா 5 கிடைக்கும். ஓகே, எக்ஸோட மதிப்பு தானே தேவை, அப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சிருங்க. இந்த 4 இங்கே பெருக்கல்ல இருக்கு, சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம் மாறிடும். அப்போ டிவைடட் பை 4. ஓகே, இப்போ எக்ஸோட மதிப்பை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸோட மதிப்பை இங்கே பிரதியிட்டாலே போதும், நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ எழுதிக்கலாம் ஆரம் இஸ் ஈக்குவல் டு 2 கூட்டல் எக்ஸ். ஓகே, மதிப்பை பிரதியிடலாம். 2 கூட்டல் எக்ஸோட மதிப்பு 5 டிவைடட் பை 4. ஓகே, எல்சிஎம் எடுக்கலாம். 4 2 பெருக்குன்னா என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கும். கூட்டல் அந்த 5 டிவைடருக்கு கீழே என்ன மட்டும் தான் இருக்கு? 4 மட்டும் இருக்கு. 8 5 கூட்டினா 13 டிவைடருக்கு கீழே 4. இனி வகுக்கலாமா? 13 4ஆல வகுக்கலாம். ஓகே, 3 12. அப்போ 13லேருந்து 12 கழிச்சா 1. 4 விடைக்கும் 1 சின்ன நம்பர், அப்போ புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிடலாம். இனி 10ல் 4 எத்தனை வாட்டி இருக்கு? 2 வாட்டி. 4 2 8. 10லேருந்து 8 கழிச்சா பாக்கி 2 கிடைக்கும். புள்ளி இருக்கனால ஒரு 0 எழுதிக்கலாம். இனி 4 5 20. ஓகேங்களா? இப்போ பாருங்க, கழிச்சா 0 கிடைக்கும். அப்போ வகுத்தா என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 3.25. இதுதான் நம்மளோட ஆரத்தோட மதிப்பு. கடைசியா மீட்டர்னு எழுதிருங்க, ஏன்னா இங்க நம்மளுக்கு தந்திருக்க மதிப்பெல்லாம் மீட்டர்ல தந்திருந்தாங்க. 7வது கணக்கு பார்க்கலாம். படத்தில் கோணம் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி. அதாவது ஏபிசி நடுவில் என்னது இருக்கு? பி தானே இருக்கு. அப்போ அந்த பி கோணம் 120 டிகிரி. அப்பிறகு ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் மேல் உள்ள புள்ளிகள் ஏ பி மற்றும் சி எனில் கோணம் ஓஏசி காண்க. அதாவது ஓஏசி நடுவில் ஏ இருக்கு, இந்த கோணம் என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த முக்கோணத்தை எடுத்துக்கோங்க. இந்த கோணம் கண்டுபிடிக்கணும்னா மற்ற 2 கோணமும் எனக்கு தெரியணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கோணத்தை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு போன பயிற்சியில நம்ம ஒரு தேற்றத்தை பயன்படுத்தி இருப்போம். அதாவது வட்டத்தோட மையத்தில் தாங்கும் கோணம் இது எதுக்கு சமமா இருக்கும்? அதோட பரிதியில் தாங்கும் கோணத்துல 2 மடங்கா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த கோணத்தை எழுதிக்கலாமா? முதல்ல இந்த கோணத்தை கண்டுபிடிக்கலாம். கோணம் ஏஓசி இல்லைன்னா சிஓஏ எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், ஆனா நடுவுல ஓ இருக்கணும். ஓகே, அப்போ கோணம் ஏஓசி இஸ் ஈக்குவல் டு 2 மடங்கா இருக்கும். இதுல 2 மடங்கு, அப்ப 2 இன்டூ இனி இந்த கோணத்தை எழுதிக்கோங்க. கோணம் ஏபிசி எழுதிக்கலாம். கோணம் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ கோணம் ஏபிசி இது என்ன கொடுத்துருக்காங்க? 120 டிகிரி எழுதிக்கலாம். இனி பெருக்கலாம். 2 0 பெருக்குனா 0, E2 4, O2 2, அப்ப 240 டிகிரி. இப்போ கோணம் ஏஓசி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கோணம் கண்டுபிடிச்சிட்டோம். இனி இது கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்ன தெரியும்? வட்டத்தோட மையத்தை சுற்றி உள்ள கோணம் எவ்வளவு? 360 டிகிரி. அதாவது இப்போ மையம், இந்த மையத்தை சுற்றி உள்ள கோணம் எவ்வளவு இருக்குன்னா 360 டிகிரி. சரிங்களா? அப்பனா 360 டிகிரில இருந்து இந்த கோணம் எவ்வளவு? 240 டிகிரி. இதை கழிச்சேன்னா பாக்கி இந்த கோணம் எனக்கு கிடைக்கும். அப்ப இந்த கோணம் தான் கண்டுபிடிக்கணும். கோணம் ஏஓசி எழுதிக்கலாம். கோணம் ஏஓசி அப்போ 360 டிகிரில இருந்து 240 டிகிரியை கழிக்கலாம். சரிங்களா? 0லேருந்து 0 கழிச்சா 0, 6லேருந்து 4 கழிச்சா 2, 3லேருந்து 2 கழிச்சா 1. அப்போ 120 டிகிரி கிடைக்குது கோணம் ஏஓசி. இப்போ இந்த கோணம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? என்னன்னா 120 டிகிரி. இனி இது கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இங்க ஓஏயும் ஓசியும் என்னது? ஆரம். அதை எழுதிக்கலாம். ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓசி. இது ரெண்டுமே ஆரம். ஆரம் வட்டத்துல நீங்க எங்க வரைஞ்சாலும் அது சமமா இருக்கும். அப்போ இங்க நம்மளுக்கு இந்த 2 பக்கமும் என்னது? சமம். அப்போ 2 பக்கம் சமமா இருந்ததுன்னா இந்த முக்கோணம் என்னது? இரு சம பக்கம் முக்கோணம். இரு சம பக்கம் முக்கோணத்துல 2 பக்கம் சமமா இருக்கும். அதே மாதிரி 2 கோணம் சமமா இருக்கும். இப்போ இந்த கோணம் எக்ஸ் டிகிரினா இதுவுமே என்னது? எஸ் டிகிரி. சரிங்களா? இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த எக்ஸ் டிகிரியோட மதிப்பு தெரிஞ்சாலே போதும். அதுக்கு முக்கோணத்தோட 3 கோணங்களின் கூடுதல் என்னது? 180 டிகிரி. அப்ப இந்த 3 கோணத்தையும் கூட்டினா நம்மளுக்கு 180 டிகிரி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த முக்கோணத்தோட நேம் எழுதிக்கலாம். முக்கோணம் ஓஏசி எழுதிக்கலாம். முக்கோணம் ஓஏசியில் கூட்டலாமா? கோணம் ஓ கூட்டல் கோணம் ஏ கூட்டல் கோணம் சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. காரணத்தை பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. அப்பதான் திரும்ப இந்த கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஓகே, எழுதிட்டேன். இப்ப மதிப்பை பிரதியிடலாம். கோணம் ஓ இது என்னது? 120 டிகிரி. அப்போ 120 டிகிரி கூட்டல் கோணம் ஏ என்னது? எக்ஸ் டிகிரி அப்படின்னு எழுதியிருக்கோம். கூட்டல் கோணம் சியும் என்னது? எக்ஸ் டிகிரி தான். இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகே,
இதை ரெண்டே ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். எக்ஸ் டிகிரி முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒன்னே கூட்டினா 2, 2லயும் எக்ஸ் டிகிரி இருக்கு, அப்படியே எழுதிருங்க. இனி இங்க 180 டிகிரி இருக்கு, இந்த பிளஸ் 120 டிகிரி சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 120 டிகிரி. கழிக்கலாம். 0 இருந்து 0 கழிச்சா 0, 8ல இருந்து 2 கழிச்சா 6, அப்புறம் 1ல இருந்து 1 கழிச்சா 0. அடுத்து அந்த டிகிரி. இப்போ எக்ஸ் டிகிரியோட மதிப்பு தானே தேவை, அதை மட்டும் அங்கே வச்சிருங்க. இந்த 2 பெருக்கல் இருக்கு, சமத்துக்கு இந்த பக்கம் வந்து வகுத்தல். அப்போ டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணலாமா? 2 2 3 2 6, இந்த 0வை அப்படியே எழுதிருங்க. அப்போ எக்ஸ் டிகிரியோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு? 30 டிகிரின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இதுவும் 30 டிகிரி தான், இதுவும் 30 டிகிரி தான். நம்மளுக்கு இந்த கோணத்தை தான் கேட்டிருந்தாங்க. அப்போ இதை மட்டும் எழுதிக்கலாம். கோணம் ஓஏசி எழுதிக்கலாம். கோணம் ஓஏசி இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. பார்த்தீங்களா, ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். 8வது கணக்கு பார்க்கலாம். ஒரு பள்ளியில் மரம் நடும் விழா நிகழ்ச்சி நடக்கிறது. இதற்காக ஆசிரியர் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் மரக்கன்று நடுவதற்காக 6 மீட்டர் ஆரமுள்ள மைதானத்தை ஒதுக்குகின்றார். 6 மீட்டர் ஆரமுள்ள மைதானம், ஆரம் கொடுத்துருக்கனால அந்த மைதானம் கண்டிப்பாக வட்டமாக தான் இருக்கும். சரிங்களா, உங்கள் புக்கில் இந்த மாதிரி ஒரு படம் தந்திருக்காங்க. இப்போ ஆரத்தோட மதிப்பு தந்திருக்காங்க. ஆரம்னா மையத்தில் இருந்து வட்டத்தோட பரிதியை தொடுற அந்த கோடு தான் என்னது? ஆரம். அப்போ ஓவையும் ஏயையும் இணைச்சு நம்ம ஒரு கோடு வரைஞ்சிடலாமா? ஓகே, இது நம்மளுக்கு 6 மீட்டர்னு தந்திருக்காங்க. அதே மாதிரி ஓடி, இதுவுமே என்னது? ஆரம் தான். ஓகே, கோடு வரைஞ்சிடலாம். ஓகே, ஆரம் 6 மீட்டர். இதுக்கு பிறகு 4 மாணவர்கள் படத்தில் காட்டி உள்ளவாறு ஏபிசி மற்றும் டி என்ற புள்ளிகளில் மரக்கன்று நடுகின்றனர். அதாவது 4 மாணவர்கள், ஒரு மாணவர் ஏ புள்ளிலையும், இன்னொரு மாணவர் பி புள்ளிலையும், அப்புறம் இன்னொரு மாணவர் சி புள்ளிலையும், இன்னொரு மாணவர் டி புள்ளிலையும் இந்த மாதிரி மரக்கன்று நடுகிறார்களாம். இனி இங்கு ஏபி இஸ் ஈக்குவல் டு 8 மீட்டர், அதாவது ஏபி நம்மளுக்கு 8 மீட்டர்னு தந்திருக்காங்க. சரிங்களா, இங்கே இந்த ஏபி தான் நான். இந்த மாதிரி நான் கொடுத்தாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா மையத்திலிருந்து இந்த நானுக்கு நீங்கள் செங்குத்து கோடு வரையணும். ஓகேங்களா, அப்போ இந்த செங்குத்து கோடு கண்டிப்பாக நம்மளுக்கு 90 டிகிரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த செங்குத்து கோடு இந்த நானை இரு சமமாக பிரிக்கும். மொத்த நீளம் 8 மீட்டர்னா அதில் பாதி என்னது? 4. அப்போ இங்கே 4, இங்கே 4. சரிங்களா, ஓகே. இப்போ இந்த புள்ளிக்கு நான் எம் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க? சிடி இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர். நம்மளுக்கு சிடியோட மதிப்பு 10 மீட்டர்னு தந்திருக்காங்க. ஓகே, இது நான் தானே, சிடி இங்கே நான். அப்போ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணலாம்? செங்குத்து கோடு வரையலாம். ஓகே, வரைஞ்சிடலாமா? ஓகே, கண்டிப்பாக இது நம்மளுக்கு 90 டிகிரி. மொத்த நீளம் 10 மீட்டர்னா அதில் பாதி என்னது? 5 மீட்டர். இப்போ இங்கே 5 மீட்டர், இங்கே என்னது? 5 மீட்டர். இந்த புள்ளிக்கு நான் என் அப்படி நேம் கொடுக்குறேன். ஓகே, இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி செங்குத்து சிடி, அதாவது இந்த ஏபி சிடிக்கு செங்குத்து. அப்போ கண்டிப்பாக இது 90 டிகிரி. ஓகே, மற்றொரு மாணவர் ஏபி மற்றும் சிடி வெட்டும் புள்ளியான பியில் பூந்தொட்டியை வைக்கிறார் எனில், இன்னொரு மாணவர் இந்த பி புள்ளியில பூந்தொட்டியை வைக்கிறாராம். ஓகே, எனில் மையத்திலிருந்து பிக்கு உள்ள தூரம் காண்க. அதாவது மையத்துக்கும் பிக்கும் இடையில உள்ள தூரம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்போ கோடு வரைஞ்சிடலாமா? ஓவையும் பியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிருங்க. இப்போ இதோட நீளம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இதை கண்டுபிடிக்கணும்னா எனக்கு இந்த கோட்டு துண்டோட நீளம் தெரியணும், இதோட நீளமும் தெரியணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த முக்கோணத்தை பயன்படுத்தி இந்த பக்கத்தை கண்டுபிடிங்க, அப்புறம் இந்த முக்கோணத்தை பயன்படுத்தி இந்த பக்கத்தை கண்டுபிடிங்க. சரிங்களா, இது ரெண்டுமே என்னது? செங்கோண முக்கோணம். ஃபர்ஸ்ட் இந்த முக்கோணத்தை பயன்படுத்தலாமா? ஓகே, எழுதிக்கிறேன் பாருங்க. செங்கோண முக்கோணம். முக்கோணத்தோட நேம் என்னன்னா ஓடிஎன் எழுதிக்கலாம். ஓடிஎன்னில் பிதாகரஸ் தேற்றத்தின்படி. சரிங்களா, பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்த போறோம். அப்ப பிதாகரஸ் தேற்றத்தின்படி, பிதாகரஸ் தேற்றம்னா என்னது? கர்ணத்தோட வர்க்கம். கர்ணம்னா 90 டிகிரிக்கே எதிரில் இருக்கக்கூடிய ஓடி, இதுதான் என்னது? கர்ணம். அப்போ ஓடி ஸ்கொயர் இது எதுக்கு சமமா இருக்கும்? மற்ற 2 பக்கங்களோட வர்க்கங்களோட கூடுதலுக்கு சமமா இருக்கும். அப்போ ஓஎன் இது ஒரு பக்கம், அடுத்த கூட்டல், இனி டிஎன் இது ஒரு பக்கம் எழுதிக்கலாம். டிஎன் ஸ்கொயர். மதிப்பை பிரதியிடலாம். ஓடியோட மதிப்பு என்னது? 6 மீட்டர். அப்போ 6 மறக்காம இந்த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஎன்னோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கலாம். கூட்டல் டிஎன்னோட மதிப்பு 5 மீட்டர். அப்போ 5 மறக்காம அந்த ஸ்கொயர். சரிங்களா, 6 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 36. இனி 5 ஸ்கொயரோட மதிப்பு 25. இங்கே ப்ளஸ் 25 இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் 25 மாறிடும். இனி இந்த பக்கம் என்னது மட்டும் தான் இருக்கு? ஓஎன் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா, 36லேருந்து 25 கழிச்சா 11 கிடைக்கும். இது என்னன்னா ஓஎன் ஸ்கொயரோட மதிப்பு. நம்மளுக்கு என்ன தேவை? ஓஎன் தானே தேவை. அப்போ இந்த ஓஎனை மட்டும் இங்கே வச்சிருங்க. இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துன்னா ரூட்டா மாறிடும். இங்கே என்னது இருக்கு? 11 இருக்கு. ஓகே, நம்மளுக்கு தந்திருக்க மதிப்பெல்லாம் மீட்டர்ல தந்திருக்கனால இதே மீட்டர்னு எழுதிக்கோங்க. அப்போ ஓஎன் அதாவது இந்த பக்கத்தோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்குன்னா √11 கிடைச்சிருக்கு. சரிங்களா, இனி இந்த முக்கோணத்தை பயன்படுத்தலாமா? முக்கோணத்தோட நேம் என்னன்னா ஓஏஎம் எழுதிக்கலாம். செங்கோண
முக்கோணம் OAMல் இங்கே பிதாகரஸ் தேற்றத்தை தான் பயன்படுத்த போகிறோம். கர்ணம் எது? OA. சரிங்களா? அப்போ எழுதிக்கலாம் OA ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AM ஸ்கொயர் கூட்டல் OM ஸ்கொயர் எழுதிக்கலாம் OM ஸ்கொயர். சரிங்களா? OAயோட மதிப்பு 6 மீட்டர். அப்போ 6 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AMோட மதிப்பு 4. அப்போ 4 ஸ்கொயர் கூட்டல் OM தான் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கலாம். 6 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 36. 4 ஸ்கொயரோட மதிப்பு 16. ப்ளஸ் 16 இங்கே வந்தால் மைனஸ் 16. இங்கே என்னது இருக்கும்? OM ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். 6லேருந்து 6 கழிச்சா 0, 3லேருந்து 1 கழிச்சா 2, அப்போ 20 கிடைக்குது. இது என்னன்னா OM ஸ்கொயரோட மதிப்பு. இந்த ஸ்கொயர் இங்கே வந்து என்ன ஆகிடும்? ரூட்டாக மாறிடும். சரிங்களா? பார்த்தீங்களா? OMோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். எழுதிக்கலாம் OM இதோட மதிப்பு என்னன்னா √20. சரிங்களா? இப்போ இந்த வடிவத்தை பாருங்க. இங்கே நம்மளுக்கு 90 டிகிரி, இங்கே 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி, இதுவும் என்னது? 90 டிகிரி. 4 கோணங்களும் என்னது? 90 டிகிரி. அப்போ இது ஒன்லி சதுரமாக இருக்கும், இல்லாட்டா செவ்வகமாக இருக்கும். சதுரம்னா எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே √11, இங்கே √20. அப்போ இது சதுரம் கிடையாது, செவ்வகம். செவ்வகம்னா எதிரெதிர் பக்கங்கள் சமம். அப்போ இங்கே √11னா இதுவுமே என்னது? √11. இது √20னா இதுவுமே என்னது? √20. சரிங்களா? √20னா Pக்கும் Nக்கும் இடையில உள்ள தொலைவு. சரிங்களா? இந்த 5 மீட்டர் என்னன்னா Nல இருந்து C இதோட தொலைவு மறந்துடாதுங்க. அதனால தான் இங்க ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 முக்கோணத்துல ஏதாவது ஒரு முக்கோணத்தை பயன்படுத்தி OPயோட மதிப்பை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, இதுவும் செங்கோண முக்கோணம் தானே. அப்ப எழுதிடலாமா? எழுதிக்கலாம். செங்கோண முக்கோணம் ONP எழுதிக்கலாம். ONPயில் பிதாகரஸ் தேற்றத்தின்படி ஓகே, கர்ணத்தோட வர்க்கம் 90 டிகிரி. இது அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய OP, இதுதான் கர்ணம். அப்போ OP ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ON ஸ்கொயர் கூட்டல் NP ஸ்கொயர். ஓகே, இங்கே OPயோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். இது அங்கே வச்சிருங்க. ONோட மதிப்பு என்னது? √11. அப்போ எழுதிக்கலாம் √11. அடுத்து அந்த ஸ்கொயர் கூட்டல் NPயோட மதிப்பு என்னது? √20 மறக்காம அந்த ஸ்கொயர். ஓகே, இப்போ பாருங்க, இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிரும். அப்போ பாக்கி என்னது இருக்கும்னா 11 மட்டும் இருக்கும். கூட்டல் இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். பாக்கி 20 மட்டும் இருக்கும். கூட்டுங்க. 11 20 கூட்டினா என்ன கிடைக்கும்? 31 கிடைக்கும். இது என்னன்னா OP ஸ்கொயரோட மதிப்பு. நம்மளுக்கு என்ன தேவை? OPயோட மதிப்பு தானே தேவை. அப்போ இந்த ஸ்கொயர் சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டா மாறிடும். ரூட்டுக்குள்ள இந்த 31 எழுதிருங்க. இப்போ இந்த √31ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஓகே, √31ஓட மதிப்பை கண்டுபிடிக்கலாமா? ஓகே, 31. இப்போ என்ன பண்ணணும்னா 31க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வர்க்க எண் எதுன்னு பார்க்கணும். வர்க்கம் என்னன்னா 1 1, அடுத்த 2 4, அப்புறவு 3 9, அப்புறவு 4 16, அப்புறவு 5 25, 6 36. இப்போ பாருங்க, 31 இதுக்கு இடையில இருக்கு. அப்போ 31க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வர்க்க எண் 25. அப்போ 5 25. அப்போ மேலே 5 எழுதிருங்க, இங்கே 5 எழுதிருங்க. பெருக்குனா 25 கிடைக்கும். கழிக்கலாமா? 31ல இருந்து 25 கழிச்சா பாக்கி 6. இனிமே இறக்க எதுவுமே இல்லை. புள்ளி வச்சுக்கிட்டு 2 0 இறக்கிடணும். சரிங்களா? வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும்னா 2 0 இறக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி என்ன பண்ணணும்னா, இங்கே மேலே 5 இருக்கா, இதை 2ஆல பெருக்கிடுங்க. பெருக்கி இங்கே எழுதணும். 2 10. இப்போ 10க்கு அடுத்த என்ன நம்பர் போடுதீங்களோ அதே நம்பரால பெருக்கணும். பெருக்கும் போது 600 விடைக்கும் கம்மியான நம்பர் கிடைக்கணும். சரிங்களா? 10க்கு பக்கத்துல 5 போடுறேன். அதே மாதிரி 5ஆல பெருக்கவும் செய்யணும். 5 25, பாக்கி 2 0 இருக்கனால அந்த 2 அப்படி எழுதிருங்க. இனி 4 5 5. வேணா 6ஆல பெருக்கி பார்க்கலாமா? 10க்கு பக்கத்துல 6 போடுங்க, 6ஆல பெருக்குங்க. 6 6 36, பாக்கி 3. 0னால அந்த 3 அப்படி எழுதிக்கலாம். 4 6 6. இப்போ பாருங்க, 636 600 விடைக்கும் பெரிய நம்பர். 525 தான் 600 விடைக்க சின்ன நம்பர். அப்போ இங்கே 5 எழுதிருங்க, மேலே 5 எழுதிருங்க. பெருக்குனா என்ன கிடைக்குது? 525. கழிக்கலாம். இது 10 ஆயிடும், இது 9 ஆயிடும், இது 5 ஆயிடும். 10லேருந்து 5 கழிச்சா 5, 9லேருந்து 2 கழிச்சா 7. ஓகே, புள்ளி இருக்கனால 2 0 இறக்கிடலாம். இனி என்ன பண்ணணும்? மேலே என்னது இருக்கோ அதை 2ஆல பெருக்கி இங்கே எழுதிக்கணும். சரிங்களா? 2 10, பாக்கி 1. இனி 2 10, 10க்கு கூட அந்த 1 கூட்டினா 11. இப்போ இதுக்கு பக்கத்துல எந்த நம்பரை போடுறோமோ அதே நம்பரால பெருக்குனா இதை விடக்கும் கம்மியான நம்பர் கிடைக்கணும். சரிங்களா? 110க்கு பக்கத்துல 6 எழுதிக்கிறேன். அதே 6ஆல பெருக்கலாமா? 6 6 36. அப்ப இங்க 6, பாக்கி 3. 0 இருக்கனால அந்த 3 அப்படி எழுதிக்கலாம். 1 6 6, 1 6 6. ஓகே, இதை எழுதிக்கலாமா? அப்போ இங்க நீங்க 6 எழுதணும், மேலேயும் 6 எழுதணும். இங்க பெருக்குனா என்ன கிடைக்குது? 6636 கிடைக்குது. கழிக்கலாமா? இது 10 ஆயிடும், இது 9 ஆயிடும், இது 4 ஆயிடும். 10லேருந்து 6 கழிச்சா 4, 9லேருந்து 3 கழிச்சா 6.
இனி பாருங்க 4ல இருந்து 6 கழிக்க முடியாது. அப்போ இது 14 ஆயிடும், இது 6 ஆயிடும். 14ல இருந்து 6 கழிச்சா 8. ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. ஏன்னா புள்ளிக்கு பிறகு 2 நம்பர் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன மதிப்பு கிடைக்குதுன்னா 5.56 எழுதிக்கலாமா? இங்க எழுதிக்கிறேன் 5.56. இப்போ பாருங்க, புள்ளிக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2வது மதிப்பு ஒன்லி 5. இல்லைன்னா 5 விடங்க பெரிய நம்பராக இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி 1 கூட்டிடணும். ஓகேங்களா? அப்போ 5.5 1 கூட்டினா 6 கிடைக்கும். நம்மளுக்கு தந்திருக்க மதிப்பெல்லாம் மீட்டரில் தந்திருக்கனால நம்மளும் மீட்டர்னு எழுதிக்கணும். பார்த்தீங்களா? ஈஸியாக ஓபியோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். 5.6 மீட்டர். அப்போ ஃபைனலாக மையத்திலிருந்து பீக்கு உள்ள தூரம் 5.6 மீட்டர் ஆகும். இப்படி எழுதிக்கணும். 9வது கணக்கு பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் கோணம் POQ is equal to 100 டிகிரி. POQ நடுவில் என்னது இருக்கு? O. அப்போ இந்த O கோணம் 100 டிகிரி மற்றும் கோணம் PQR is equal to 30 டிகிரி. PQR நடுவுல Q இருக்கு, அதுலயும் இதுதான் 30 டிகிரி. இந்த லைனை கூட சேர்த்து போட்டுறக்கூடாது. சரிங்களா? எனில் கோணம் RPO காண்க. RPO அப்ப இந்த கோணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நான் இங்க இந்த கோணம் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு இந்த P கோணம் மொத்தமும் தெரியணும். அதுல இருந்து இந்த P கோணம் நம்மளுக்கு 2ஆ பிரியுது. அப்போ இதையும் கண்டுபிடிக்கணும். அப்போ மொத்த கோணத்துல இருந்து இந்த கோணத்தை கழிச்சேன்னா பாக்கி எனக்கு இது கிடைச்சிடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த P கோணம், இந்த மொத்த கோணத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இந்த முக்கோணத்தை பாருங்க. இந்த முக்கோணத்துல இந்த P கோணம் கண்டுபிடிக்கணும்னா மற்ற 2 கோணமும் எனக்கு தெரியணும். இது தெரியும், ஆனா இது தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட் இந்த R கோணத்தை கண்டுபிடிக்கலாம். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, வட்டத்தோட மையத்தில் தாங்கும் கோணமானது அதோட பரிதியில் தாங்கும் கோணத்துல 2 மடங்கா இருக்கும். அப்ப இந்த கோணத்தை எழுதிக்கலாமா? கோணம் POQ எழுதிக்கலாம். கோணம் POQ இது எதுக்கு சமமா இருக்கும்? பரிதியில தாங்கக்கூடிய கோணத்துல 2 மடங்கா இருக்கும். அப்ப 2 இன்டு இந்த கோணத்தை எழுதிக்கோங்க PRQ இல்லைன்னா QRP எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். நடுவுல R இருக்கணும். அப்போ கோணம் PRQ. சரிங்களா? இப்போ கோணம் POQ என்னது? 100 டிகிரி எழுதிக்கலாம். 100 டிகிரி. இங்க 2 பெருக்கல்ல இருக்கு, சமத்துக்கு இந்த பக்கம் வந்து வகுத்தலாம் மாறிடும். இனி இங்க என்னதான் இருக்கும்? கோணம் PRQ மட்டும் இருக்கும். கேன்சல் பண்ணலாம். O 2 2, I 2 10, பாக்கி இந்த 0 மறக்காம இந்த டிகிரி. அப்போ இங்க என்னது இருக்கு? 50 டிகிரி இஸ் ஈக்குவல் டு கோணம் PRQ. அதாவது இப்போ R கோணத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கிடைச்சிருக்குன்னா 50 டிகிரி. இப்போ இந்த 2 கோணம் தெரியும். அப்போ இந்த P கோணத்தை கண்டுபிடிக்கலாமா? அப்போ இந்த முக்கோணத்தை எழுதிக்கோங்க. முக்கோணம் PQR எழுதிக்கலாம். முக்கோணம் PQR இல் எப்படி கண்டுபிடிக்கணும்? முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இந்த 3 கோணத்தையும் கூட்டினா 180 டிகிரி கிடைக்கும். எழுதிக்கலாம். கோணம் P கூட்டல் கோணம் Q கூட்டல் கோணம் R இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. காரணத்தை பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு திரும்ப இந்த கொஸ்டினை பார்க்கும்போது புரியும். சரிங்களா? முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஓகே, எழுதிட்டேன். இப்போ கோணம் P அதை தானே கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுக்கலாம். கூட்டல் கோணம் Q அதாவது இந்த கோணம். சரிங்களா? இது வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. கூட்டல் கோணம் R என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 50 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு இந்த 180 டிகிரி. கோணம் P கண்டுபிடிக்கணும். அதை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இங்கே என்னது இருக்கு? 180 டிகிரி இருக்கு. ஓகே, இது 2 கூட்டலாமா? 0 0 கூட்டினா 0, 5 3 கூட்டினா 8. அப்போ பிளஸ் 80 டிகிரி சமத்துக்கு எந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் 80 டிகிரியா மாறிடும். இந்த டிகிரியை போட்டுருங்க. சரிங்களா? ஓகே, 180ல இருந்து 80 கழிச்சா என்ன கிடைக்கும்? 100ன்னு கிடைக்கும். அப்போ 100 டிகிரி. கோணம் Pயோட மதிப்பை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த P கோணம் இது கண்டுபிடிச்சிட்டோம். இனி இது கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இந்த முக்கோணத்தை பயன்படுத்தணும். இதோட நேம் என்னன்னா OPQ எழுதிக்கலாம். முக்கோணம் OPQவில் இப்போ பாருங்க, OP இதுவும் OQவும் என்னது? ஆரம். மையத்திலிருந்து வட்டத்தோட பரிதியை தொட்டுனா அது என்னது? ஆரம். அப்ப எழுதிக்கலாம். OP is equal to OR. ரெண்டுமே ஆரம். ஆரம் எப்பவுமே சமமா இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த பக்கமும் சமம். இந்த முக்கோணத்துல 2 பக்கம் சமம். அப்ப 2 கோணம் சமமா இருக்கும். அதாவது இந்த கோணம் Xனா இந்த கோணமும் என்னது? X தான். இதுக்கு முன்னாடி பண்ணதுதான். சரிங்களா? இந்த 3 கோணத்தையும் கூட்டினா 180 டிகிரி கிடைக்கும். எழுதிக்கலாமா? அப்போ X கூட்டல் இன்னொரு கோணம் X, அப்புறம் இன்னொரு கோணம் 100 டிகிரி. X கூட்டல் 100 டிகிரி இஸ் ஈக்குவல் டு கூட்டுனா 180 டிகிரி கிடைக்கும். எக்ஸையும் கூட்டுனா 2x இஸ் ஈக்குவல் டு இங்கே 180 டிகிரி இருக்கு பிளஸ் 100 டிகிரி சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 100 டிகிரியா மாறிடும். 180லேருந்து 100 கழிச்சா 80ன்னு கிடைக்கும். மறக்காம அந்த டிகிரி. எக்ஸோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை மட்டும் வச்சிருங்க. இங்கே 2 பெருக்கல்ல இருக்கு. சமத்துக்கு அந்த பக்கம் வந்துன்னா வகுத்தலாம் மாறிடும். கேன்சல் பண்ணலாம். O 2 2, நான் 2 8, அப்புறம் இந்த 0. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது? 40 டிகிரி. சரிங்களா?
அப்போ இதுவும் நம்மளுக்கு 40 டிகிரி, இதுவும் என்னது 40 டிகிரி. இப்போ நம்மளுக்கு மொத்த கோணம் தெரியும், இந்த கோணமும் தெரியும். அப்போ மொத்தத்துல இருந்து 40 டிகிரியை கழிச்சிடலாமா? பாருங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கோணம் RPO. அதுக்கு மொத்த கோணத்துல இருந்து இந்த 40 டிகிரியை கழிக்கணும். மொத்த கோணம் என்ன கண்டுபிடிச்சோம், 100 டிகிரின்னு கண்டுபிடிச்சோம். எழுதிக்கலாம் 100 டிகிரி மைனஸ் 40 டிகிரி. அப்போ கழிச்சா நம்மளுக்கு 60 டிகிரி கிடைக்கும். அப்போ கோணம் RPO ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். சரிங்களா?